ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன் கணேஷ். சீமான் திருப்பியும் பேசுனதையே பேசிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? சிலைகளை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சார் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு? எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா அவரு விஜய் 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்துன்னு ரஜினி ரசிகரான விஜய் சந்தர்ப்பவாதியா சுயநலவாதியா எம்ஜிஆர் பேரை சொல்லி 4 ஓட்டு கிடைக்காதான்னு பார்க்கும்போது சீமான் துணிச்சலா எம்ஜிஆர் சிலையும் எம்ஜிஆர் நினைவிடத்தையும் ஜெயலலிதா நினைவிடத்தையும் உடைச்சி தூரத்துக்கு போடுவேன், கிடக்கிற அழக பெருசாக்குவோன்னு சொல்றது அவருக்கு துணிச்சலை காட்டுது. சரி தவறுக்கு நான் போகல. விஜய்க்கு எம்ஜிஆர் பேரை சொல்லி ரஜினி ரசிகர்னு குழப்ப ஓட்டுனா விஜய் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஏதாவது லாபம் கிடைக்காதான்னு பார்க்கும்போது சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு அவங்க நினைவிடங்களை தகர்ப்புன்னு சொல்றது எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா வச்சு எனக்கு வாக்கு தேவையில்லைன்னு துணிச்சலா இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதை நான் சரின்னு சொல்ல வரல. ஓகே சார். அதே சமயத்துல வசதியாக திருடவும் பதுங்கி இருக்கவும் கொண்டு வந்ததுதான் திராவிடம்னு சொல்றாரு. திருப்பியும் திராவிடத்தை அவர் எப்பவுமே மண்ணோடு மண்ணாக்குறாரு. இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா சிலை, அதுக்கப்புறம் கலைஞர் சிலை, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிலை எல்லாம் அடிச்சு உடைப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு பாக்குறீங்களா சார்? திருப்பியும் நீங்க நம்மளை விட்டுருங்க, மக்கள் ரசிப்பாங்களா? அது சீமானுக்கு நம்பிக்கை. 26 மக்கள் என்ன செய்யறாரு நம்ம பாத்துருவோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஏற்கனவே இப்படி பேசிதான் எடுத்திருக்கிறாரு. ஒன் திங் ஷுவர், அவரு நோட்டுக்கு சீட்டுக்கு வேலை போக விரும்பல. 2000 கோடிக்கு ஒருத்து இது 8% ஓட்டு. 2000 கோடியை பற்றி கவலைப்படாம தனிச்சு போட்டிடுறாரு. விஜய அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம 2 கட்டானா இருக்க, அது நீ நோட்டுக்கு சீட்டுக்கு வேலை போறதுக்கு திட்டம் போடுறாங்கிறதான் மறைமுகமா விஜய் அட்டாக் பண்றாரு சார். அதே சமயத்துல அருந்ததியரோட அந்த பர்சன்டேஜ் அவர் டார்கெட் பண்றாரு சார். அதே மாதிரி பல்லர்களே பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? பறையர்கள் ஓட்டும் பல்லர்கள் ஓட்டும் ஆதி திராவிடர்கள் ஓட்டு எடுத்து முன்னேறணும் அப்படின்னு பாக்குறாரு. அது இன்டாக்டா இவரு வச்சிருக்கிறாரு. யாரு? நம்ம திருமாவளவன் வச்சிருக்கிறாரு. இந்த சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு அரசியல் இது இருக்கு. அதை எப்படி சார் உடைக்கணும் அப்படின்னு பாக்குறாரு? அதை ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது பல்லர்களே பாண்டியருங்கிற கருத்தை அவரு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை வச்சு என் தம்பி எசக்கிராஜா அங்க பசும்பொண்ணுக்கு வரக்கூடாதுலாம் கலாட்டா பண்ணாப்புல. பசும்பொன்லையும் அவருக்கு எதிராட்டும் ஆதரவாட்டும் கோஷங்கள் இருந்தது. பட் பசும்பொன் போயிட்டு வந்தாரு. பல்லர்களே பாண்டியர்கள்ங்கிறது மையமா வச்சு தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன அளவுக்கு வாக்களிக்க போகிறாங்கிறத தேர்தல் முடிவுல தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு நஷ்டம்ங்கிறத அவர் சொல்றாரு. 5% பொதுப்பட்டியல இருந்து பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் எடுத்து கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுங்கிறது தேர்தல் முடிவு தான் சொல்லணும். ஒன் திங் ஷுவர், அவர் எடுத்த 8% வாக்கு எடுக்கும் போது வன்னியர்கிட்ட அவருக்கு 2-3% வாக்கு கூட இல்லை. ஆனா பறையர்கிட்ட 15% வாக்கு இருக்குது. ஒன்னேடா அடிக்க சொன்னேன், பறையத்தானே அடிக்க சொன்னாங்கிறத சொல்றாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறத சொல்றாரு. ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அம்பேத்கர் கோட்ஸ் எல்லாம் பேசுறாரு. அது பெரிய அளவுக்கு அந்த கம்யூனிட்டியை ஏம் பண்ணி தான் தன்னுடைய கைகளை நடத்துறாரு. கொங்கு மண்டலத்திலேயே தேவேந்திர குல வேளாளர் பறையர்களை தனி தொகுதிகளில் கூட போடுறதாட்டு முடிவெடுத்து போறதா தகவல்கள் வருது. 20 பறையர்களை பொது தொகுதிகளை போடுறாரு, 7-8 தேவேந்திர குல வேளாளர்களை பொது தொகுதியில போடுறாரு. அந்த கம்யூனிட்டியை கன்சாலிடேட் பண்ணணும்னு அவரு முயற்சி பண்றாரு. சோ இட் இஸ் அன் அட்டெம்ப்ட். அவர் காஸ்ட் கன்சாலிடேஷனுக்கு போறாரு. வண்ணார் நாவிதர் கொய்யார் போன்ற சமூகங்களை கன்சாலிடேட் பண்ண நினைக்கிறாரு. அவர் அதற்கு முயற்சி பண்றாருங்கிறத மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அவர் அப்படி முயற்சி பண்றது அவருக்கும் லாபம், அந்த சமூகங்களுக்கும் லாபம். இல்ல சார், அவர் 8% தான் இருக்கிறாரு. பட் அவங்களுக்காக பேசுறாரு. பட் இருந்தாலும் ஆட்சியும் இல்லை, அதிகாரமும் இல்லை. நம்ம தான் சொல்லியிருக்கோம், ஒரு 30% வந்தாதான் அந்த ஆட்சிக்கு வர முடியும். சோ எப்படி மக்கள் அவரை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கே சார். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசும்போது
அவர் பேசுறதெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அவரே 8% இருக்கிறாரு. இந்த வாட்டி விஜய் வந்தவொடனே ஒருவேளை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவரை நம்பி நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்ட. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? இல்ல, அது அவங்க விருப்பம், அது யாரும் வற்புறுத்த முடியாது, அவங்க விருப்பம். நானே சீமானுக்கு பல இதுல மாறுபட்டு தானே இருக்கிறேன். அது அவங்கவுங்க விருப்பம், யாரும் கம்பல் பண்ண முடியாது. அவர் இந்த முயற்சியை பண்றாரு. வண்ணார் நாகர்களை கன்சால்டேட் பண்ணணும், பறையர் தேவேந்திரர்களை கன்சால்டேட் பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. அதே மாதிரி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி அவங்க முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா இவங்க ஆதரவு பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. அதைத்தான் நாம சொல்ல முடியும். 1% இருந்தவர் 8% வந்தது. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு அதை வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. சோ அவர் பசியப்ப ஜாதிகளை முன்னிறுத்தி அந்த வீகத்தை வைக்கிறாரு. விஜய் வந்தா சீமான் தான் பலகீனப்படுவாரா? யாருமே பலகீனப்படாம விஜய் சரியான கொள்கையை சொல்லாம 2 கட்டான சரத்குமார் மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு வரலாம? நிச்சயமா வரலாம் சார், நீங்க சொன்ன மாதிரி. அதனாலதான் ஓட் ப்ரூவ் பண்ணாதான் அது நிச்சயமா நம்ம சொல்ல முடியும், ஓகே விஜயோட பலம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம நம்ம சொல்றது கஷ்டம் தான். சீமான் விஜய் அடிச்சுதான் 6.8% வாக்கு எடுத்தாரு 2021. விஜய் எல்லாம் ஒரு ஆளாணி கேட்டுதான் எடுத்தாரு. எல்லாத்துக்குமே தெரியும், வீடியோ இருக்கு, எல்லாருமே வீடியோ பார்த்திருக்கலாம். விஜய் ரசிகர்லாம் அருவாளை வச்சு சீமானை வெட்டுங்கிற மாதிரிலாம் இது சமூக வலைத்தளங்களை போட்டாங்க. அவர் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு 6.8% வாக்கு அதுல எடுத்தாரு. அது நம்ம அதை பார்த்தோம். அதே போல விக்கிரவாண்டியில சீமான் போலரைசேஷனை மீறி நின்னாரு. 4% 5% மட்டும் உயர்த்தினாரு. விஜய் அலைக்கு போயிருந்தவன் கடலை குளிக்க முடியாதுங்கிற மாதிரி போலரைசேஷன்ல 1% வந்துரும்னு அச்சப்பட்டு களத்தை விட்டே ஓடிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துக்குள்ள வரல. எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு பிராண்டிங் பண்ணுவாங்க. ஆனா இவங்க களத்துக்குள்ளே வரல. சீமானாவது போலரைசேஷன்ல மாட்டிக்கிட்டு களத்துக்குள்ள ஒரு 5-6% வாக்காது எடுத்தாரு. இதுதான் சீமான தூக்கி விட்டுது. கமலஹாசனும் தினகரனும் முன்னாடி விக்கிரவாண்டி நாங்குநேரி களத்துக்குள்ள வரல. சீமான் நாங்குநேரி களத்துக்குள்ள மோசமா ஓட்டு எடுத்தாரு. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள அங்கேயும் ஒரு 2-3% வாக்கு தான் எடுத்தாரு. ஆனா களத்துக்குள்ள வாராரு, மக்களோட நிக்கிறாருங்கிற இமேஜ் தான் அவரை 6.8% கொண்டு போச்சு. கமலஹாசனையும் தினகரனையும் 2.5% கொண்டு போயிட்டு. அதே மாதிரிதான் இப்போ களத்துக்குள்ள வராம மேம்போக்கான ஒரு போலரைசேஷனை கண்டு 5 நடுங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா விஜய் இருக்கிறாரு. இது சீமான பிடிக்காத நபர்கள் இதை சொல்ல மாட்டாங்க. சீமான பிடிக்காத நபர்கள் இதை பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனா மக்கள் மத்தியில இது சப்கான்சியஸ்ல பதியும். சீமான் வெற்றியோ தோல்வியோ, 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் வருதோ வரலையோ, நம்ம களத்துக்குள்ள நிக்கணும்னு உறுதியா மக்களை நம்பி நிற்கிறாரு. சீமான் விஜய் போலரைசேஷன்ல சிக்கி சின்ன பின்னமாயிரும்னு காத தூரத்துக்கு ஓடிட்டாருன்னு தெரியும். சன் சிவராஜ் கட்சி பீகார்ல பிரசாந்த் கிஷோர் ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட். 4 சட்டமன்ற இடைத்தேர்தல நிற்கிறாரு. அவன் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கல, அவரு களத்துக்குள்ள வாராரு இடைத்தேர்தலையும். நீங்க இடைத்தேர்தல செலக்டிவா நிக்க மாட்டேன்னு சொன்னா சீமான் எல்லா தேர்தலையும் நிற்கக்கூடிய சீமான் கமலஹாசன் தினகரனோட மேலுன்னு மக்கள் அங்கீகரிச்சாங்க. இடைத்தேர்தல நிற்காத விஜய மக்கள் அந்த மாதிரி கருதி சீமான் தான் மக்களோட நிற்கக்கூடிய ஒரு விஜய் மேம்போக்கான ஒரு சுயநல அரசியல்வாதி, சந்தர்ப்பம் பார்த்துதான் நிற்பாருன்னு கமலஹாசன் தினகரன் மாதிரி விஜய மக்கள் ஜட்ஜ் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லைன்னு மறுத்துட முடியாது. மக்கள் முடிவு பண்ணிட்டு போலரைசேஷன் நடக்குன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வராம ஓடி ஒதுங்கியவர் தான் விஜய். கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தாரு, கேண்டிடேட் போடல. என்ன ஆயிற்று? கள்ளக்குறிச்சியில திமுகவுக்கு ஓட்டு குடிச்சு, போலிங் அதிகம் குடிச்சு, இவரோட ரசிகர்கள் எல்லாம் பாருங்க நோட்டாவுக்கு ஓட்டு எதிர்னாங்க, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. அப்ப விஜயை பொறுத்தளவுல நிரூபிச்சாதான் அவருக்கு ஓட்டு. அது விக்கிரவாண்டியில நிக்காதது பலகீனம். ஓகே சார், அப்ப நீங்க எப்படி? இது நான் ஒருத்தன் தான் சொல்றேன், நான் ஒருத்தன் தான் சொல்றேன், தரவுகளோட சொல்றேன். ஓகே சார், அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, விஜய் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டாரு, சீமான் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டாரு. 2 பேரும் இனிமேல் இணைய வாய்ப்புகள் இல்லை. இரு கைகளா 2026ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இணைஞ்சா மண்ணு பலன் இருக்காத விஜய்க்கு சீமான் சீட்டு கொடுத்தா மண்ணு, அது சீமானுக்கு நஷ்டம். நல்ல வேலை பழச்சுக்கிட்டாரு காட்ஸ் கிரைஸ். ஏன் சார் அப்படி சொல்லி இணைந்த கைகளா நிப்பாங்க? தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவாங்க, அவங்கள நோக்கி பல பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்குமே. நீங்க அப்படி பாக்கல? 2 பேருமே தனியா நிக்கிறது தான் பெட்டர். நாம என்ன செய்ய முடியும்? 2024 விஜய் பலன் நிரூபிச்சிட்டாருன்னு வைங்க,
விஜய் ஒரு 7% எடுத்துக்கிறாரு, சீமான் 8% எடுத்திருக்காருன்னு வைங்க. சீமான் தலைமையில விஜய் 110 சீட்டு நிக்கலாம், சீமான் 114 சீட்டு 124 சீட்டு நிக்கலாம். பலம் நிரூபிச்ச ராமதாஸுக்கு தான் ஜெயலலிதா சீட்டு கொடுக்குறாங்க. விஜய் பலம் நிரூபிக்காதவர், அவருக்கு பலம் நிரூபிச்ச ஒரு சீட்டு கொடுத்தாருன்னா எங்க இருந்து ஓட்டை கொண்டு வருவாரு? இவருக்கு ஜானகிக்கு ஓட்டு தான் சிவாஜிக்கு போச்சு. இந்த பேசிக் பிரின்சிபிள் தெரியாம விஜய்க்கு மகாராஷ்டிரால இருந்து ஓட்டு வருது, உத்தரப்பிரதேசல ஓட்டு வருதுன்னு முட்டாள்தனமா பேசிட்டு தெரிறாங்க. பலம் நிரூபிக்காதவர் விஜய்ங்கிறதான் ஃபேக்டுங்க. 24 பலம் நிரூபிச்சிருப்பாருன்னா அந்த பலத்துக்கு தக்கன அவர் இன்னைக்கு சீட்டு கொடுத்திருக்கலாம் அல்லது வாங்கியிருக்கலாம். பட் அதுவே நிறைய பேர் 24ல நம்மளோட எலெக்ஷன் இல்ல, இது நிக்க வேணான்னு நிறைய பேர் அட்வைஸும் பண்ணிருப்பாங்க இல்லையா சார்? சோ அந்த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட எலெக்ஷனுக்கு அப்படின்னா 26ல பலம் நிரூபிச்சுட்டு தான் அந்த பலத்தை வச்சு 29ல பிளேயர் ஆக முடியும். பலம் நிரூபிக்காத நீங்க 4 யூடியூபர்ஸ் வச்சு பேசிக்கிட்டு 2 பத்திரிகையில ஹெட்டிங் நியூஸ் போட்டுக்கிட்டா யார் ஏமாறுவா? எடப்பாடி ஏமாந்தா சிவாஜி கிட்ட ஜானகி ஏமாந்த மாதிரி ஏமாறுறாருன்னு அர்த்தம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चनா வச்சுக்கலாம் சார். இன்னைக்கு சீமான் 8% வாக்குகள் இருக்கிறாரு, நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா 15% வரைக்கும் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. நீங்க இன்னும் அந்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறீங்களா? 2026ல சீமான் 15% வரைக்கும் வருவாரு, அதே மாதிரி அதிமுக இப்ப இருக்கிற 21%ல இருந்து கம்மி ஆகும் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் இன்னைக்கு நீங்க எடுக்கிறீங்களா? சீமான் எடுத்திருக்கக்கூடிய உள்ஒதுக்கீடு விவகாரம் ஒர்க் பண்ணிச்சுன்னா இட் வில் பி வண்டர் ஃபார் ஹிம். அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த முடிவு சீமானுக்கு சாதகமா ரெட்டலைக்கு போட்ட பறையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் நாம் தமிழர் பக்கம் நின்னா சீமானுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்காத வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குது. அது மட்டுமல்ல, சீமான் தனிச்சு நிற்கிறது அவருக்கு ஒரு பெரிய பலம். விஜயை கம்பேர் பண்ணி இலவசங்கள் எதிர்ப்பு, திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, இப்படி பல விஷயங்களை எடுக்கிறாரு. தனிச்சு நிற்கிறது ஒரு பலம், உள்ஒதுக்கீட்டுல அவருக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு ஒரு பலம். தேர்தல் முடிவுகள் இதை உணர்த்தும். அதிமுக எப்படி சார் பாக்குறீங்க? 21%ல இருந்து ஜாஸ்தி ஆகுமா, இல்லாட்டினா கம்மி ஆகுமா, இல்லாட்டினா அண்ணாமலை சொன்ன மாதிரி 13% கீழே போகுமா? பல நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு அள்ளி கொடுத்தாருன்னா ஜானகி மாதிரி எடப்பாடி அவுட் ஆயிடுவார். திருப்பியும் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், ஏன்னா இந்த கொஸ்டின் நான் பேசிட்டே இருக்கும்போது இன்னைக்கு வந்திருக்கு. இப்பவும் திமுக தான் ஜெயிக்கும் 2026ல. இதே கட்டமைப்பு நம்ம 2026 நோக்கி நகர்றோம் அப்படின்னா திமுக தான் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உங்களோட பதில் என்ன? திமுக அணி 42% வாக்குக்கு குறைய மாட்டாங்க. மோசமான சூழ்நிலையில கூட நல்ல சூழ்நிலையில இதே வாக்கை மெயின்டைன் பண்ணலாம். இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு காமராஜ் வளர்ந்துட்டாங்கிறதுனால ஏற்பட்ட சோசியல் போலரைசேஷன், ஐயா சாரகாசன் சொல்ற மாதிரி மக்கள் மாற்றத்தை விரும்பினது எல்லாமே 5% வாக்கை தான் காமராஜருக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக கொண்டு போச்சு. ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது ஒரு 5% வாக்குக்கு மேல இல்ல எந்த தேர்தலையுமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காமராஜுக்கு அன்னைக்கு இருந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு எதுவுமே மு.க. ஸ்டாலினுக்கு இல்ல. கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஓட்டு மு.க. ஸ்டாலினுக்கு இல்ல. அதனாலதான் அவர் தொடர் வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு. சோ ஸ்டாலினுக்கு வாக்கு சதவீதம் 42% பிளஸ்ஸா தான் இருக்கும். இதை இன்னொரு கட்சி நெருங்க முடியுமாங்கிறது சந்தேகம். 2வது வரக்கூடிய அணிக்கும் ஸ்டாலினுக்கு அணிக்கும் இடையில வித்தியாசம் 15% மேல இருக்கும். நான் 2024ல சொன்னேன், 2019 விட 2வது வரக்கூடிய அணிக்கும் ஸ்டாலின் அணிக்குள்ள வித்தியாசம் கூடுதலா இருக்குன்னு சொன்னேன். புதிய தலைமுறையில தான் சொன்னேன். அது 1% கூடுதலா தான் வந்தது. 23% டிஃபரன்ஸ் 19 இருந்தது, 24% டிஃபரன்ஸ் ஆட்டு 24ல வந்துச்சு. மீண்டும் நான் சொல்றேன், 5% டிஃபரன்ஸ் 2021ல இருந்தது, 15% மேல டிஃபரன்ஸ் வரும். அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு பலமுனை போட்டியில இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்குள்ள 4 முனை போட்டி, விஜய் தனிச்சு நின்னா 5 முனை போட்டி. விஜய்க்கு நான் மீண்டும் சொல்றேன், 24ல வந்திருக்கணும், தப்பு, வராதது தப்பு. அதனாலதான் 26ல உங்களால பிளேயரா இருக்க முடியல. 214 தனிச்சு போடுவேன்னு சொல்லியிருக்கணும், கூட்டணிக்கு ஆள் வந்தா சேர்த்துக்கிடுவேன் சொன்னது தப்பு. மனவலிமையற்ற பலகீனமான ஒரு விஜய் பலமான மனவலிமையோடு 234 நிற்போன்னு சொல்ற ஒரு சீமானுங்கிறது சப்கான்சியஸ்ல சாதாரண ஜனங்கள் மத்தியில தெளிவா பதியுது. அந்த இடத்துல விஜய் தப்பு பண்ணிட்டாரு. அடுத்து விஜய் எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கிட்டு நின்னாருன்னா அதிமுக ஓட்டணும்னு எடப்பாடி விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகாது.
பலம் நிரூபிக்காமலே லாபத்துக்கு சீட்டு வாங்கிட்டாரு, நோட்டுக்கு சீட்டுக்கும் பாப்புலாரிட்டியை விலை பேசி போயிட்டாரு விஜய்னு சீமானே அடிப்பாரு. சந்தையில விலை போகக்கூடிய சரக்காயிட்டாரு விஜய்னு அடிப்பாரு. ஒரே வாய்ப்பு, 5வது முறையா தனிச்சு நின்று வாக்க நிறுவீங்க. நான் வரவேற்கிறேன். கூட்டம் சாக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு. விஜயகாந்த் 8% எடுத்தாரு, கமலஹாசன் 4% எடுத்தாரு. அதே மாதிரி விஜய் 234 சீட்டு போட்டு டூர் அடிச்சு உழைச்சா ஒரு வாக்கு வலிமை உண்டு. அந்த வாக்கு வலிமை தான் உங்க சக்தி. அது இல்லாம தினமரல ஹெட்டிங் போட்டாலோ தினத்தஞ்சில ஹெட்டிங் போட்டாலோ பல நிரூபிக்கிறதுக்கு முன்னால ஒரு வாக்கு விதம் இருக்கிற மாதிரி ஒரு போக்கஸ மோசடி பண்ணினாலும் இது ஒண்ணு சினிமா வசூல் இல்ல, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல்வாதி தெளிவா இருப்பாங்க. அதை மீறி பல நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாலும் அதோட பலகீனம், அந்த பலகீனத்தை ஜானகி மாதிரி அவரும் அனுபவிப்பாருங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.